ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது, சப்பளங்கால் போட்டு உட்காந்தாச்சு. என்னென்ன வேண்டதுக்கு போது பார்த்துக்கலாம் சரிங்களா. மல்லிக்கட்டு ஒன்று 5 ரூபா. கொத்தவரங்காய் எப்பவும் 1/4 கிலோ தான் வாங்குவேன். நீ கொஞ்சம் சீப்பாக கிடச்சி 1 கிலோ வாங்கிட்டேன். இது எதுக்கு கொத்தவரங்காய் இவ்வளோ வாங்கியிருக்கோம்? 1,4 கிலோ இருந்தது, அவ்வளோ 30 ரூபா கொடுத்து. வத்தல் போடுறதுக்கு இப்போ நல்லா வெயில் அடிக்க பார்த்தீங்களா. இவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சமையல் பண்ண எடுத்துகிட்டு இவ்வளவும் நம்ம வத்தல் போடுறதுக்காக வெயில் அடிக்க இப்போ போட்டு வச்சா நமக்கு 1 வருஷத்துக்கு வத்தலுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கொத்தவரங்காய் வத்தல் ரொம்ப பிடிக்கும்னு 1/4 கிலோ கொத்தவரங்காய் 30 ரூபா. சூப்பரான ஆப்பிள் தக்காளி 1 கிலோ 10 ரூபா. 20 ரூபாக்கு இருக்குது, 30 ரூபாக்கு இருக்குது. நான் தேடி பிடிச்சி பிறக்கிறது 10 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி. அதுக்கப்புறம் பெரிய அதிசயம் வந்து இப்போ எங்களுக்கு நல்ல சீசன் பார்த்திங்களா. வெந்தயக்கீரை 1 5 ரூபா. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 20 ரூபாய்க்கு 5. நான் 5 வாங்கி என்ன செய்யறது? 2 வாங்கிட்டு 1 சமையல் பண்ணுவேன், 1 வந்து கஸ்தூரி மேத்திக்கு நல்லா காய வச்சு நல்லா பிடிச்சி டப்பாவில் வச்சுருவேன். பேக்கெட்டில் வாங்குறோம் 10 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வருது. அதுக்காக 10 ரூபாய்க்கு 2 வெந்தயக்கீரை. பின் அதுக்கப்புறம் லெமன் வந்து எனக்கு 1 ரூபான்னு சொல்லி 10 லெமன் கிடச்சிது. ஒரு 2 மாதத்துக்குலாம் 1 லெமன் 5 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 10 ரூபாய்க்கு 10 லெமன். இப்போ வெயில்கள்லாம் வருது, அதில் ஜூஸ்லாம் போட்டு குடிக்கல, அதுக்காக வாங்கியாச்சு. சில நேரத்தில் சில பொருள்களை சீப்பாக நான் எதிர்பார்த்து போயிருக்க மாட்டேன், அது சீப்பாக கிடைக்கும். எப்போவுமே கொத்தவரங்காய் வந்து மார்க்கெட்டில் 1/4 கிலோ 30 ரூபா 20 ரூபா குறைஞ்சி இருக்காது. இப்போ எனக்கு 30 ரூபா 1/4 கிலோ 10 ரூபா கிடச்சிருக்கு. அதான் நம்ம எதிர்பார்க்காம இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது கிடைக்காது. அதுக்காக நம்ம எதிர்பார்க்கறத அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு கிடச்சிரும். என்னோட திங்கிங். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் மேத்தி சப்ஜி பொரியல் கீரை கிடச்சின்னா வாங்கி கண்டிப்பாக சாப்பிடும். உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. அதே மாதிரி இந்த மிளகாய், குண்டு மிளகாய் வந்து 1/4 கிலோ 10 ரூபா சொன்னாங்க. நான் 1/2 கிலோ வாங்கிட்டேன். இதுவுமே வத்தலுக்கு தான். வத்தல் போட்டு வச்சுன்னு டப்பாவில் அடைச்சி வச்சுன்னு ஒரு பருப்பு சாதம் பண்ணி, ஒரு ரசத்தை வச்சு, ஒரு மோர் குழம்பு வச்சு ஏதோ பண்ணி தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக இதுவும் வத்தலுக்கு தான் வாங்கியிருக்கேன், சமையலுக்கு இல்லை. ஓகே. நான் வருஷம் எல்லாமே ஊறுகாய் வத்தலாகட்டும் எல்லாமே பண்ணி ஸ்டோர் பண்ணி டப்பாவில் வச்சுருவேன். இப்போ 1/4 கிலோ காரமான பச்சை மிளகா 15 ரூபா. இல்லைங்க, 1/4 கிலோ மிளகா இது வாங்கினா எனக்கு ஒரு 10 நாளைக்கு ஓடும். நான் வந்து நிறைய மிளகாத்தூளை விட நிறைய பச்சை மிளகா யூஸ் பண்ணுவேன். மிளகாத்தூளை விட பச்சை மிளகா வந்து உடம்புக்கு நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை மிளகா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இவா செய்கிறான்னு எங்களையும் செய்ய சொல்கிறான்னு. நமக்கு பச்சை மிளகா பாருங்கள், இது 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. மிளகாத்தூள் வாங்கினா 30 ரூபா 40 ரூபா பேக்கெட்டு. நமக்கு சாப்பிட்ணும். காஞ்ச மிளகாவோட பச்சை மிளகா உடம்புக்கு நல்லது, சீப் அண்ட் பெஸ்ட்டும். பின்ன இது பேர் உங்கள் ஊரில் சுரக்கான, எங்கள் ஊரில் துதி. சரிங்களா. தமிழ்நாட்டில் சுரக்கா துதி 10 ரூபா 1. இது கூட்டு பண்ணால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதுன்னு வாங்கிட்டேன். சீனி கிழங்கு 1/2 கிலோ வாங்கினேன் 20 ரூபாவா, 1 கிலோ 30 ரூபாவா. நம்ம லாபம் தானே பார்ப்போம். நான் 1 கிலோ சீனி கிழங்கு வாங்கிட்டேன். வெண்டைக்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பிஞ்சு வெண்டைக்காய் 10 ரூபா ஒரு கூறு. ஒரு 1/4 கிலோவுக்கு கூடுதல் இருக்கலாம். 1/2 கிலோ இருக்காது, 1/4 கிலோ கூடுதல் இருக்குது. பின்ன அதுக்கப்புறம் தர்பூசணி, வாட்டர் மிலன், கலிங்கன் 2 வாங்கினா 50 ரூபாவும், 1 வாங்கினா 30 ரூபாவும். 2 வாங்கி நான் என்ன செய்யிட்டு 10 வேறு 10 போய்ட்டு 1 30 ரூபா வாங்கிக்கிட்டேன். இப்போ வெயில் அடிக்க பார்த்திங்களா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லான்னு. இப்போ இந்த கத்திரிக்காய் பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டி பிஞ்சு கத்திரிக்காய். விளையிறதுக்குன்னே பறித்து கொண்டாந்து மார்க்கெட்டு கொண்டாந்துட்டாங்க. 1/2 கிலோ 20 ரூபா. இப்போ வந்து கத்திரிக்காய் எக்கச்சக்கம். அப்படியே நம்ம எண்ணெய் குழம்பு வச்சு அப்படி 2ஆக கட் பண்ணி கொஞ்சம் உப்பு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு குண்டா சோறை சாப்பிட்லாம். இது வந்து 1/2 கிலோ 10 ரூபா. பின்ன அதுக்கப்புறம் பாவக்காய் 1/2 கிலோ 10 ரூபா. அதனால் இது 2யுமே ஒரே பையில் போட்டு வாங்கியாச்சு. இப்போ அம்புட்டு தான் நம்ம மார்க்கெட் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். ஓகே. நம்ம இப்போ இந்த பையில் எடுத்து எல்லாம் நம்ம அடுக்கி வச்சிடலாம். இன்றைக்கி மார்க்கெட்டோட பட்ஜெட் ஆகிட்டு 200 ரூபாய்க்கு. ஃப்ரூட்டு வந்துட்டு, காய்கறி வந்துட்டு, ஹெல்த்தியான பொருட்கள் வந்துட்டு. சரிங்களா. முதல்ல நம்ம தர்பூசணிலேருந்து ஆரம்பிப்போம், அதான் வெயிட் அதிகம். ஓகே. இவருக்கு ஃப்ரெண்ட் சீனி கிழங்கு ஆசை தீரவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு துண்டு சீனி கிழங்கு சாப்பிட்டாலுமே வயிற்றுவலி வந்துடுது, என்னமோ செய்யுது. இவருக்கு அந்த ஆசை வந்து தீரவே மாட்டுக்கு. சரி இருக்கட்டும், நமக்கு விலை குறைவான, நான் எந்த பொருள் வாங்கினோமோ விலை குறைவான பொருள் தான் வாங்குவேன். இப்போ சீனி கிழங்கு நமக்கு சீசனில் இருக்கனால கிடைக்கிது. இப்போ ஒரு பையில் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஒரு பை அளவுக்கு 200 ரூபாய்க்கு காய்கறி உங்கள் ஊரில் கிடைக்குமா? அப்போ எங்கள் மும்பை நல்ல மும்பையே இல்லையா? எங்கள் வீட்டு பக்கத்தில் அநியாய வேலை. அதனால் நான் என் வீட்டு பக்கத்தில் கடுகு கூட வாங்க மாட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பையன் ரெடி, நாமளும் ரெடி, நீ வீட்டுக்கு போகலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். அதே மாதிரி உங்கள் பொண்ணான கையை கொண்டு எனக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைஷன் தந்து எனக்கு முன்ன போகிறது நீங்கள் வழி அப்படியே வகுந்து விடுங்க. நன்றி, தேங்க்யூ, பை பை, குட் நைட், see you.